நாம் அமர்ந்து இருக்கும் இடம் நம் தந்தையாகிய சிதம்பர சுவாமியின் ஜீவசமாதி ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கோம். நாம் அமர்ந்திருக்கும் இடம் நமது தந்தையாகிய ஜீவசமாதி ஆலயத்தில் அமர்ந்திருக்கோம். 162 ஆண்டுகள் கடந்த மகான் ஜீவசமாதி நாம் அமர்ந்திருக்கோம். ராகவேந்திரர் மாதிரி சொல்லி ஐயா சமாதி ஆயிட்டார். அவர் சமாதி ஆகின்ற காலத்தில் கலெக்டர் டாக்டர் அத்தனை பேரும் வந்து அவங்க எதிர்க்கவே அவர் சமாதி ஆகி இறைவனோடு கலந்தார். இறைவனாகவே இயங்கி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய சன்னிதானத்தில் நாம் ஒரு பகுதியில் ஒரு ரூமுக்குள்ளே இந்த பயிற்சியை பண்ணுறோம். குருவின் கருணையால் நமது தந்தையாகிய சர்க்குருவை வணங்குகிறேன். குருவே சரணம், சர்க்குருவே சரணம், அருட்தந்தையே சரணம், பிரம்மத்தின் சொரூபமே சரணம், என் ஆத்மாவுக்குள் என்னை இயக்குகின்ற ஞான சொரூபமே சரணம். குருவே, என் தந்தையே, என்னுள் பல கோடி அணுக்கள் இயங்க இந்த உள்ளங்கையை விரித்து என்னுள் பல கோடி அணுக்கள் இயங்க, பல கோடி சக்திகள் என்னுள் இயங்க உன் கருணையால் இக்கைகளை விரித்து கண்களை கூட செய்கிறேன். கண்களை மூடாமலேயே அந்த பெரும் வெட்டவேலியுடைய காந்த சக்தியை உள்ளுக்கு வருவதை உணர்கிறேன். இந்த உள்ளங்கை அது வருவதற்கு அடையாளமாக இந்த உள்ளங்கையில் உள்ள சக்கரம் சுழலுவதை உணர்கிறேன். இது சுயன்ற அந்த ஒரு நிலையில் அநாதக சக்கரம், காத்தாகி உள்ள அநாதக சக்கரம் அதுவும் தொடர்பு கொள்வதை உணர்கிறேன். இதுவே இதற்கு சான்று, இதுவே இது உண்மை, இதுவே பிரம்மத்தின் ரகசியம். இப்பொழுது பரபிரம்மமான இறைவனை வணங்குகிறேன். பரபிரம்மமான இறைவனை வணங்குகிறேன். இந்த கை கூப்பி நின்றதில் முழுமையாக முனையில் இயங்கும் இதுவே கலசமாகவும் நினைத்து இது கலசத்தின் வழியாகவும் திரும்பவும் அந்த வான்காந்த சக்தி உடல் முழுவதையும் கபாலம் முழுவதையும் பரவுவதை உணர்கிறேன். பரபிரம்மே, இன்றைய அனைத்து யோக ஞானத்துக்கு நீயே என்னை வழிநடத்துவாய். என் குருவாக உள்ள ஞானபீடத்தில் அமர்ந்திருக்கும் ஒளியாகவும் உணர்வாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் என் தந்தையாக நெற்றிக்கண்ணில் வணங்குகிறேன். குருவே சரணம். என்னுடைய ஜீவனை வணங்குகிறேன். அதுவே ஆற்றில் இருப்பதை நினைந்து வணங்குகிறேன். ஏன்னா முதல்ல எனக்கு தலை உருவாகலை, ஆற்று தான் உருவாகும். அந்த ஆற்று உருவான பிறகு அதன் பிறகு தான் வடிவம் பெறுது. அதனால் அதையும் வணங்குகிறேன். பரபிரம்மே, எல்லாம் உன் செயல் என்று நினைத்து இன்றைய பரிணாம வளர்ச்சிகளையும் ஞானத்தினுடைய நிலைகளையும் உணர என்னுள் இருந்து அருள் பாவிப்பாயாக. முதலில் இந்த கொரோனா நோய்க்கு நாம் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்காக நாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் நாடி சுத்தின்னு பயிற்சி. இப்போ அதை கொடுப்போம். ரொம்ப குறுகிய நேரத்தில் கொடுப்போம். அதாவது நல்லா கவனிங்க எல்லோரும். நாடி சுத்தி இந்த வீடியோவை பாருங்கள். நாடி சுத்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உடல் சூட்டை அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கொரோனா என்பது முதல்ல நம்ம நுரையீரல் தான் தாக்குகிறது. அதனால் அது தாக்கினால் அதிலே அதை அழித்து விடக்கூடிய ஆற்றலை பெற்றது நாடி சுத்திகள். அதாவது நுரையீரல் விரிந்து சுருங்கி அது ஈலை வழியாக வெளியே வந்துவிடும். அது உள்ளுக்குள்ளே சாகடிக்கக்கூடிய இந்த பிராண சக்தியை நாம் செய்வோம். ஹார்ட், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி இது அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய சுவாச பயிற்சி நாம் செய்கிறோம். முதலில் இந்த சுவாச பயிற்சி நீங்கள் இது முன்னாடி செய்திருந்தாலும் இன்றைக்கும் இந்த சுவாச பயிற்சியை போடுகிறோம். குறைந்தது இந்த சுவாச பயிற்சியை நீங்கள் 15 நிமிடம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும்.
அப்போ தான் நம் உடலில் உள்ள அசுத்த கழிவுகள் வெளியேறும். முதலில் ஒரு மூக்கை அடைத்து 5 முறை, ஒரு மூக்கை அடைத்து 5 முறை செய்யவும். நன்றாக கவனிக்கவும். இப்பொழுது இந்த கட்டவிரல், இந்த மான்முத்திரை, இந்த முத்திரை, இந்த வழியாக இந்த 2 விரல்களையும், அதாவது மோதிர விரல், நடுவிரல், இது 2ஐயும் இப்படி வைத்து இப்படி அடைத்து கொண்டு இடது கையில் ஆனமுத்திரை பிடித்து கொண்டு இப்பொழுது 5 சுவாசம் செய்வோம். போதும், 5 சுவாசம். மறுபக்கம் இப்பொழுது கட்ட விரலை மட்டும் பயன்படுத்தி 5 சுவாசம். போதும். இப்படி 5, இப்படி 5. இப்பொழுது உள்மூச்சை உள்முகமாக நிறுத்தி அம்மூச்சை வெளியே கொண்டு வரும். நல்லா கவனிங்க. இப்போ யோக முத்திரை இருக்கோம். இப்போ மூச்சை நிரப்பிட்டோம். நுரையீரல் ஹார்ட் எல்லாத்தையும் ஆகிட்டோம். ஆற்றில் பிராணம் நிரப்பப்பட்டது. நுரையீரல் கல்லீரல் எல்லாம் நிரப்பி நாம் மூச்சை உள்ளே இழுத்து 2 மூக்கின் வழியாக வெளியே கொண்டு வந்து விட்டோம். அடுத்தபடியாக சுவாச பயிற்சி 2 மூக்கையும் மாற்றி மாற்றி செய்ய போகிறோம். கவனிங்க. மான் முத்திரை. இந்த மான் முத்திரையில், ஏன்னா ஏன் இது மான் முத்திரை பாருங்கள், 2 காது, வாய், மான் வாய். இது பரதநாட்டியத்திலையும் வருது. இந்த முத்திரையில் நமது இடது மூக்கு, போதும். இப்போ நாங்கள் ரொம்ப நேரம் பண்ணால் வீடியோவில் இதே நேரத்தை கழிச்சுட்டு போயிடும். அதனால் ரொம்ப சொல்லுங்கள். நீங்கள் போது அதிகமாக பண்ணுங்கள். அடுத்தபடியாக இதுவே முத்திரையில் மூச்சை வலது பக்க மூச்சை இழுக்கிறோம். இப்பொழுது அடைக்கிறோம். இப்பொழுது இடது பக்கம் விடுறோம். ரொம்ப லேசாக ஸ்லோவாக விடும் பொழுது எங்கே ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் அடப்புகள் இருந்தாலும் வெளியேறிடும். ரத்தம் சுத்தமாக உடல் முழுதும் பரவும். திரும்ப இப்போ எதில் இழுக்கிறோம்? இடது பக்கம் இழுக்கிறோம். இப்போ இடது பக்கத்தை மூடுறோம். கொஞ்ச நேரம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு டம்ப் பிடிக்க முடியுமோ அந்த நேரம் இருக்கிறோம். இப்போ ஸ்லோவாக மூச்சை வரும். இப்போ வலது பக்கம் இழுக்கிறோம், மூடுறோம். இப்போ ரொம்ப ஸ்லோவாக இடது பக்கம் விடுறோம். இப்போ இடது பக்கம் இழுக்கிறோம். எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியுமோ இருந்து இப்போ வலது பக்கம் விடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 முறை செய்யலாம். நல்லா கவனிங்க. மூளையில் 20% மேலே காற்று அதிகரித்தால்தான் என்ன செயல்படும்? இன்னொரு வாட்டி சொல்லு. அப்படி திரும்பிக்கோ சொல்லு. நான் சொல்லுவது பத்மநாபன். சொல்லுங்க. காற்று 20% மேல் மூளையினுடைய எல்லா பகுதியிலும் பரவினால்தான் அங்குள்ள நியூரான்கள் செயல்பட்டு ஞாபக சக்தியும் மூளையினுடைய சக்தியையும் வெளிப்படுத்தும். நம்பர் 1. அப்போ இப்போ என்ன ஆகுது? நமது எலும்புகள் தரமாக உறுதியாக இருக்கிறது. அடுத்தபடியாக செதை, நம்ம உள்ள செதைகள் சக்தி வாய்ந்தா மாறுகிறது. செதை வந்த நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் உறுதியாகவும் இரத்தத்தை
சுழற்சி மூலமாக சுத்தம் செய்யக்கூடிய நிலையில் மாறுகிறது. இப்பொழுது அடுத்தபடியாக ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. நன்றாக கவனி. அதாவது இந்த ஞாபக சக்தி எந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த குழந்தை ரொம்ப சுட்டித்தனமாக படிக்கும். விஞ்ஞானிகளுக்கும் இந்த ஞாபக சக்தி அதிகமாக இருந்தால்தான் அவர் விஞ்ஞானிகள். மெய்ஞானிக்கும் இது அதிகமாக இருந்தால்தான் மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்க முடியும். அதனால் நம்ம இப்போ என்ன செய்யணும்? சுவாசத்தை சரி செய்தோம். சுவாசத்தை சரி செய்து இப்பொழுது என்ன நாடி இப்போ செயல்படுகிறது? நியூரான் செயல்படுகிறது. அது இன்னமும் அதிகமாக செயல்படுவதற்கு